உங்களுடைய பார்வை வாக்கரசியலில் பெண்கள் அப்படிங்கிறதுடைய உங்களுடைய பார்வை ப்ளஸ் ஓப்பனிங் ரிமார்க்ஸ். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் வந்து படிக்கவே கூடாது, படிக்கிறதெல்லாம் 2வது பட்சம். முதல்ல உனக்கு என்னம்மா பிடிக்கும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருந்து, இன்னைக்கு பெண்களுக்கான வாக்கரசியல், பெண் தலைவிகள பத்தி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுவே ஒரு ட்ரமாட்டிக் அண்ட் டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு நம்புறேன். பல 100 ஆண்டுகள் முக்கியமா நீங்க சொன்ன மாரி விமென்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் விமென்க்கு தான் விஷ் பண்ணுவாங்க. ஆனா நான் எல்லா விமென்ஸ் டேலயும் கெஸ்ட்டா போற எல்லா இடத்துலயும், விமென்க்காக பாடுபட்ட மென்க்கு முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட உரைய ஆரம்பிப்பேன். அண்ட் விமென்ஸ் டேனாலே எப்பயுமே ஒரு விமென் ஸ்பீக்கர் உள்ள கூட்டு வந்து, விமென் கிரவுட அட்ரஸ் பண்ணி, விமென் டு விமென் செஷனாவே அது எப்பயும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ விமென்ஸ் டேக்கு மென்னையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டம் நடத்துறதே வந்து இப்ப நம்ம சமூகத்துல வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது. ஸோ பெண்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வீட்ல அப்பா, அம்மா கூட கேட்காத ஒரு தலைமுறையில, ஒரு கம்யூனிட்டில இருந்து நம்ம வந்துட்டு, இன்னைக்கு பெண்களையும் உள்ளடக்கிய இன்னும் சொல்லப்போனா பெண்களும் யூத் அண்ட் விமென் மட்டும் தான் இன்னைக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டரா இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல பார்க்குற அளவுக்கு நம்ம சமுதாயம், முக்கியமா தமிழ் சமூகம் வளர்ந்து வந்திருக்கு. குறிப்பா இந்த வரப்போற எலெக்ஷன் அப்படின்றது யூத் அண்ட் விமென் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகள்லயும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெண்களையும், குழந்தைகளையும் முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே வராங்க. இது வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூகமாவே வந்து விடுதலைக்கு பிறகு எல்லா மாநிலம் கம்பேர் பண்ணும்போதும் வினோதினி மேம் சொன்ன மாதிரி எல்லா துறைகளிலும் இப்ப நம்ம ஷைன் பண்றோம். அப்பார்ட் ஃப்ரம் எந்த பார்ட்டி அப்படின்றத தாண்டி, ஒரு ஆணுக்கு நிகரா ஒரு பெண் இன்னைக்கு சமமா ஓடுனதுனால மட்டும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலயும் நம்பர் 1 மாநிலமா இருக்கு. காரணம் இங்க ஆண்கள் மட்டும் உழைக்கல, பெண்களும் உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கான்ட்ரிபியூட் பண்றாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு தலைவிகளாகி இங்க ஆளக்கூடிய சூழலும் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்றதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து பெண்கள் தினத்த இவ்ளோ டெமோக்ராட்டிக்கா எல்லா அ அம் அரசியல் கட்சிகள்ல இருந்தும் பெண்கள் ஒண்ணு கூடி இது ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா எடுத்துட்டு வந்து செய்யறதே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. சூப்பர். இதுல வந்து நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இப்போ நீங்க சொல்றது ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடைய ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அதுல வந்து அதை பற்றி மட்டும் நீங்க சொல்லிக்கிறீங்களா? இல்ல முன்னாடிலேருந்து பெண்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டில ஆரம்பிச்சு, திகால ஆரம்பிச்சு, திமுகல இருந்து இன்னைக்கு ஏடிஎம்கே போய் இன்னைக்கு நிறைய புது கட்சிகள் கூட வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் இங்க சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை, நமக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருமித்த குரல்ல தான் வந்து பேசிட்டு இருக்கோம். எந்த தலைவர் இங்க வந்தாலும் இன்னைக்கான அரசியல் சூழல் என்னவா இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னா, பெண்களையும், குழந்தைகளையும், இளைஞர்களையும் முக்கியத்துவம் படுத்தி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ குடுத்து வளர்க்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு திராவிட கட்சிகளோட பங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்புறோம். நம்மளுடைய ஸ்கீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு செயல் திட்டம் வரைக்கும் பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான, யங்ஸ்டர்ஸ்க்கான திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த முதல் கல்ல வைக்கலன்னா, முதல் அடி எடுத்து வைக்கலன்னா, இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் பத்தி பேசுறதுக்கான இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த முதல் அடியை எடுத்து வச்ச பங்குல பெரும்பான்மையான பங்கு திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. முக்கியமா திமுகவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த 5 வருஷம் பத்தி பேசல. இதுக்கு முன்பு இருந்த தலைவர்களோட கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து தான் சொல்றேன்.